அன்பானவர்களே, அருமை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதை நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த ஊழியத்தை என்னுடைய அதிகமான அலைச்சலுக்கு மத்தியிலும் எப்படியாகிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நான் இதை செய்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற வாரம், அதாவது இந்த வாரத்திலேயே 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில லிவிங் ஜீசஸ் டிவியில விளம்பரப்படுத்தி இருக்கிற வண்ணமாகவே ICICI பேங்க், புஷ்பா ஹாஸ்பிட்டல் ஆகியவைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில ஒரு ஆவிக்குரிய ஒரு விசேஷித்த கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லி இருக்கிற உவமைகளில் இருந்து, இயேசுவின் உவமைகள் மிகவும் அருமையானவைகள். அந்த உவமைகளின் ஆழமான கருத்துக்களை நம் நடுவில போதிப்பதற்காக சகோதரர் ஜான் சாமுவேல் அவர்கள் வருகிறார்கள். இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள், தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேச இருக்கிறார், உவமைகளின் மூலமாய். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட லேவியராகவும் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். லேவியராகவும் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நான், ஆண்டவராகிய நான், தேவனாகிய நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுடைய தேவனாக இருப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உலகத்தில எல்லாரையும் ஆண்டவர் படைத்தாலும் எல்லாரும் அவருடைய ஜனங்களாய் இருப்பதில்லை. அவருடைய ஜனங்கள் என்று சொல்லும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதமும் கிடைப்பதில்லை. ஆகையினாலே நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, நாம் எல்லாரும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இப்படிப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அவர்கள் நடுவிலே உலாவ வேண்டும். நான் அவர்கள் நடுவிலே, நடுவில் என்று சொல்லும் போது, மத்தியிலே என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், முக்கிய ஸ்தானத்தை
அவர்கள் எனக்கு கொடுக்கும் போது, ஒரு பெரிய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சியில எல்லாரையும் அழைத்திருப்பார்கள். எல்லாரையும் அந்த இடத்திலே அழைத்திருந்தாலும் மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லி சிலரை அழைத்திருப்பார்கள். அந்த மிக முக்கியமான நபர்களை எல்லாருக்கும் மேடையில இருக்கைகள் போடப்பட்டிருந்தாலும் அந்த முக்கியமான நபர்களுக்கு எங்கே இடம் போடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த மேடையின் நடுவிலே போட்டிருப்பார்கள். வலது பக்கம் அநேக இருக்கைகள் இருக்கும், இடது பக்கம் அநேக இருக்கைகள் இருக்கும். ஆனாலும் நடுவிலே இருக்கிற இருக்கைகள் யாருக்கு உரியது என்று சொன்னால் அது முக்கியமானவர்களுக்கு அந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அப்ப நடுவிலே இருக்கிற அந்த இருக்கையில யாரும் சென்று அமர்ந்து விட முடியாது. முக்கியமானவர்கள் மாத்திரம்தான் அந்த இருக்கையில அமர முடியும். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் எப்பொழுதுமே நடுவிலே தான் அவர்களை இருக்க செய்வார்கள். நீங்கள் அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் எந்த முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எந்த நிகழ்வுகளிலும் முக்கியமானவர்கள் நடுவிலே தான் அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில வலது பக்கத்திலே அநேக காரியங்கள் நமக்கு இருக்கலாம், இடது பக்கத்திலே நமக்கு அநேகம் இருக்கலாம். ஆனால் முக்கியமான இடத்தை நாம் யாருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய உள்ளத்தின் ஆசை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில, அதாவது முக்கியமான ஸ்தானத்தில நீங்களும் நானும் அவரை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முக்கிய ஸ்தானத்தில நீங்கள் யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் அவர்களிடத்திலே வாசம் பண்ணுவது வேற, அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவது வேறு. ஆண்டவர் தன்னுடைய வாயினால் தன்னுடைய எதிர்பார்ப்பை அங்கே சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு இடத்தை எனக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்க கூடாது. நான் அவர்கள் நடுவிலே என்று சொல்லும் போது முக்கிய ஸ்தானத்தை அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் அவர்களுடைய தேவன், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பதினாலே அவர்களுடைய ஜீவியத்தில் முக்கியமான ஸ்தானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எனக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கும் போது அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள். சில வேளைகளில் நாம் அவர்களுடைய ஜனம் என்று சொல்லிவிட்ட அநேகருடைய ஜீவியத்தில் பாவத்துக்கு கொடுக்கிற முக்கிய ஸ்தானத்தை, மனிதனுக்கு கொடுக்கிற முக்கிய ஸ்தானத்தை, பாரம்பரியத்துக்கு கொடுக்கிற முக்கிய ஸ்தானத்தை, இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு பாரம்பரியமான முந்தின ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் கொடுக்கிற அந்த முக்கிய ஸ்தானத்தை எதற்கு கொடுப்பதில்லை, யாருக்கு கொடுப்பதில்லை என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கும் கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கும் கொடுப்பதில்லை. ஆகையினாலே தான் அநேக நேரங்களில நாம் எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதேலாமோ செய்து விடுகிறோம். ஆனால் கடைசியில பார்க்கும்போது அத்தனை காரியங்களும் தோல்வியில முடிவடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களை தன்னுடைய ஜனமாக வைத்து உங்களுக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு தேவையான சகலவிதமான மேன்மைகளையும்
கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தானத்தை உண்டு பண்ணு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில நீங்கள் எதற்கு, நீங்கள் யாருக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நடுப்பகுதியில முக்கிய ஸ்தானத்தில அவர் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சற்று உங்கள் ஜீவியத்தில் ஆராய்ந்து பாருங்கள். அநேக நேரத்திலே என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் எந்த பகுதியிலே இருக்கிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை ஆராய்ந்து பார்க்காததினாலே தான் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையில சீஷர்கள் தேவையில்லாமல் இயேசு கிறிஸ்து தாங்கள் பிரயாணம் செய்கிற படகிலே இருந்தும் கூட அவர்கள் ஒரு பெரிய சுழல் காற்றிலே அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். தப்பி பிழைப்போம் என்கிற நிச்சயம் இல்லாதவர்களாய் மரணத்துக்கு சமீபமாகிற நிலைமைக்கு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் ஜீவியத்திலே அழிவை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்கள் பிரயாணம் செய்கிற படகில ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்காததினாலே அவர்களுடைய படகானது தேவையில்லாமல் சந்திக்க கூடாத ஒரு பெரிய விபத்துக்குள்ளாக அது அகப்பட காத்திருந்தது. அதற்கு பின்பு அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த போது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை தனக்கு கொடுத்த அந்த படகில காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி அவர் கட்டளையிட்டு அவர்களுடைய அப்படிப்பட்ட சுழல் காற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து உங்களுக்காக சிலுவையில மரணத்தை ஏற்றுக்கொண்ட, உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த, உங்களுக்காக ரத்தம் சிந்தின, உங்களுக்காக ஒரு பரம ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? முக்கிய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்திலே வாசிக்கும் போது அபிதமான முக்கியமான ஸ்தானத்தை கொடுத்தவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நம் வாழ்க்கையின் முக்கியமான ஸ்தானத்திலே அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுப்பதினாலே நாம் ஒரு ஸ்தானத்தையும் இழந்து போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கூட இருப்பதினாலே, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் கொடுத்து அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நம்முடைய ஜீவியத்துல ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில இருந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம் நடுவில, கர்த்தருக்கு நாம் நடுவில் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு நாம் முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கும் போது, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உன் நடுவில அவர் பெரியவராயிருக்கிறார். உன் நடுவில இருக்கிறவர் யார்? உன் வாழ்க்கையில நீ கம்பீரி. ஏன் கம்பீரிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையின் முக்கியமான ஸ்தானத்தில இருப்பது யார் என்று சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையின் முக்கியமான ஸ்தானத்திலே இருக்கும்போது, முக்கியமான ஸ்தானத்திலே இருக்கும்போது அங்கே பாவத்துக்கு இடமில்லை. பாவத்துக்கு இடமில்லை. எந்த ஒரு இடத்தில
பாவத்துக்கு இடமில்லையோ அந்த இடத்தில் பாவத்தினால் உண்டாகும் சாபத்துக்கும் இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய ஸ்தானத்தை கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த முக்கிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டால் என் வாழ்க்கையில இந்த பாவத்தை, இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று, இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று ஏற்கனவே செய்த காரியங்களினாலும் பாவங்களினாலும் நாம் சாபத்தை ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட்டு போக வேண்டுமே ஆனால், நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமே ஆனால், இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையின் முக்கிய ஸ்தானத்தில் அவரை நாம் வைக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சகேயு என்கிற அந்த ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், ஜனங்களிடத்திலே அநியாயமாய் பணத்தை வாங்கி சம்பாதித்த ஒரு மனிதன். அவருடைய வீட்டுக்குள்ளே பாவமும் அந்த பாவத்தினாலே சாபமும் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த சகேயுவினுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்து போகும்போது சகேயு தன்னுடைய தன்னுடைய வீட்டிலே அவருக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கிறான். அவருக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கிறான். இதுவரைக்கும் அவருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட முக்கியமான ஸ்தானத்தை ஒருவருக்கும் கொடுத்ததில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கும் போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் இயேசு அவருடைய வீட்டிலே அமர்ந்திருந்தார். அவன் தன் வாயினாலே அறிக்கையிட ஆரம்பித்தான். என்ன அறிக்கையிட ஆரம்பித்தான் தெரியுமா? ஆண்டவரே, நான் அநியாயமாய் யாரிடத்தில் ஆகிலும் பணத்தை நான் வாங்கியிருப்பேனே, ஆனால் நான் பணத்தை வாங்கி இருக்கிறேன். அந்த பணத்தை நான் இனிமேல் என் வீட்டுக்குள்ளே நான் வைத்திருக்க மாட்டேன். அதை நான் என்ன செய்கிறேன் என்றால், நாளத்தனையாய் நான் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். நான் வாங்கினவர்களிடத்திலே திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இதுவரைக்கும் சகேயு அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அநியாயமான வருமானங்களையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினானே ஒழிய, ஒரு நாளும் தனக்கு வர வேண்டிய பணம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று அவன் நினைத்ததே இல்லை. அதாவது அக்கிரமத்தினாலே வந்த சாபம் இவைகள் தன் வீட்டை விட்டு போக வேண்டும் என்று அவன் ஒருபோதும் அவன் எண்ணியதில்லை. ஆனால் லூக்கா 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் சகேயுனுடைய வீட்டுக்குள்ளே போன போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அநியாயமான, அசுத்தமான வருமானம், தேவையில்லாத வருமானம், தேவன் விரும்பாத வருமானங்கள் அத்தனையும் அந்த வீட்டை விட்டு வெளியே போய்விட்டது. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள அநியாயமான வருமானங்கள் எதுவுமே இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நன்றாக கவனிங்க. சகேயு ஒருவேளை எனக்கு வருமானம் தான் முக்கியம், என்னுடைய சம்பாத்தியம் தான் முக்கியம் என்று தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு, தன் வீட்டிலே, தன் வாழ்க்கையிலே அவன் முக்கியத்துவம் கொடுத்திருப்பானே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை வெளியே அனுப்பியிருப்பான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே அநியாயமானவைகள் அவனுடைய வீட்டை விட்டு வெளியே போயின. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாபத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவைகள்? அந்த பாவங்கள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டுமே ஆனால் உங்கள் ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய ஸ்தானத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். முக்கிய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்துவர் பரிசுத்தர். அவர் உள்ளே வருகிற மாத்திரத்தில் தானே உள்ளே இருக்கிற அசுத்தங்கள் யாவும் அது தானாக வெளியே போய்விடும். அந்த பாவங்களுக்கு அங்கே இடம் இருக்காது. பாவம் இல்லை என்று சொன்னால் சாபத்துக்கும் கூட இடம் இருக்காது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கும் போது என்ன நடக்கும்? லேவியராகமம் 26வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசியுங்கள். உங்கள் நடுவில்
என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். இன்றைக்கு இந்த மாட்டு வண்டிகளிலே மாடுகளை வைத்துக் கொண்டு போகும்போது மாட்டினுடைய கழுத்தின் மேல் அந்த வண்டியினுடைய நுகம் வைத்து அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த மாடு நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிற மாடு கொஞ்சம் கூட தலையை தூக்க முடியாது. தலையை தொங்கி வைத்துக் கொண்டேதான் அது போகும். அதற்கு நிம்மதியாய் நடக்க முடியாது. நுகத்துக்குள்ளே அது வந்துவிட்டாலே அடி வாங்குகிற மாடாக இருக்கும். நுகத்துக்குள்ளே அது வந்துவிட்டாலே அடிமையான மாடாக இருக்கும். நுகத்துக்குள்ளே அது வந்துவிட்டாலே தலையை தூக்க முடியாத மாடாகத்தான் அது இருக்கும். நுகம் என்பது மாட்டுக்கு கழுத்துக்கு மேல வைத்து அதை அப்படியே அமைச்சிருப்பார்கள். நீங்கள் மாட்டு வண்டியிலே பாருங்கள். ஆனால் அதே போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நுகங்கள் உண்டு. அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. கம்பீரமானவர்கள் சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களால் மீள முடியாமல் ஒரு கண்ணாடிக்கு போய் முன்னாலே நின்றால் பார்க்க கம்பீரமாய் இருப்பார்கள். அடுத்தவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப அழகாய் இருப்பார்கள், கம்பீரமாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயே அவர்கள் ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு அழகாக இருக்கிறேன், இவ்வளவு கம்பீரமாய் இருக்கிறேன், ஆனால் இவ்வளவு கம்பீரமாய் இருக்கிற எனக்கு இந்த குறித்த காரியத்தை கண்டால் நான் தலையை வணங்கித்தானே போகிறேன். என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே, அதை எதிர்த்து நிற்க முடியவில்லையே, அதற்கு நான் அடிமையாகத்தானே இருக்கிறேன். குறித்த நேரம் வந்தவுடனே அது இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லையே, அதை தேடுகிறதே. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம், அதை மேற்கொள்ள முடியவில்லையே. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்கள் நடுவில முக்கியமானவராக இல்லை. என் அன்பு நண்பனே, என் அருமையான தகப்பனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ நிமிர்ந்து நிற்க வேண்டுமே. ஆனால் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு நீ பயந்து நடுங்கி ஒடுங்கி இல்லாதபடிக்கு நிமிர்ந்து நிற்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையின் முக்கிய ஸ்தானத்திலே வை. எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கிறானோ அவன் எதிர்காற்றுக்கும் சுழல் காற்றுக்கும் முன்பாக கூட அவன் நிமிர்ந்து நிற்பான். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மேன்மை அடைய உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிறவரே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கும் போது எங்களுக்கு இந்த உலகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த பாவமும் பாவத்தினால் உண்டாகிற சாபங்களும் எங்களை அண்ட முடியாது. அப்படிப்பட்ட மிக மகிமையான ஆசீர்வாதங்களை எங்கள் ஜீவியத்திலே நீர் வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் யார் ஆண்டவரே சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில நீர் வாசம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பரிகாரமாய் அந்த குடும்பத்தில் முக்கிய ஸ்தானத்தில் உம்மை வைக்கவும், அதன் மூலமாய் அந்த குடும்பம் சகல கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிமிர்ந்து நிற்க கூடாதபடிக்கு பல்வேறு சூழ்நிலைகள் நுகங்களாய் இருந்து அழுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா நுகத்தடிகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற சூழ்நிலையில அதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாய் நுகங்கள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் நீர் கிருபையை தாரும்.
உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். கிருபையும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.